அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை பொன்னமராவதி ஸ்ரீ பகவதியம்மன் திருக்கோவிலை தரிசிக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டையிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன்னமராவதியில் இந்த கோவில் உள்ளது. கேரளாவில் பகவதி என்னும் பெயரில் அம்மன் கோவில்கள் அமைந்திருக்கும். அதுபோல தமிழகத்தில் பகவதி என்னும் பெயரில் அமைந்த கோவில்கள் பல உண்டு. பொன்னமராவதியில் சிவபுரம் பகுதியில் பகவதி அம்மன் ஆலயம் உள்ளது. பகவதி அம்மன் தாய் மூகாம்பிகை மற்றும் ரேணுகா தேவியோடு காட்சியேறும் ஆலயம் அது. இந்த ஊரில் ஒரு குடும்பத்தில் சித்தர் ஒருவர் குழந்தையாக பிறந்தார். அவர் சிறுவயது முதலே தன் வீட்டின் பின்புறம் இருந்த வேப்ப மரத்தடி அதனையே அன்னையாக எண்ணி வழிபட்டு வந்தார். 10 வயதிலே பெரிய காளி படம் ஒன்றை வைத்து வழிபட தொடங்கினார். பெற்றோர்கள் இது கண்டு அச்சமடைந்தார்கள். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் காளியை வணங்குவதை தனது கடமையாக செய்து வந்தார் அந்த சித்தர். ஒரு சமயத்தில் யாராவது தங்கள் பிரச்சனைகளை சொன்னால் அதற்கு இவர் தீர்வு சொல்வது கேட்டு அதிசயித்தார்கள் ஊர் மக்கள். அப்போதுதான் இவர் ஒரு சித்தர் என நம்பினர். சோழி போட்டு இவர் பிரசனம் சொல்வது, பரிகாரம் சொல்வது கண்டு மக்கள் இவரை தேடி வந்தார்கள். குடும்பத்தை காக்கும் பொறுப்பு இவரிடம் வந்தது. இருப்பினும் தேவிக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் உள்ளே எழுந்தது. அம்மனின் உத்தரவு பெற்று அவர் எடுத்த முயற்சியில் தோன்றியதுதான் இந்த பகவதியம்மன் கோவில். இந்த சித்தர் மாதம் ஒரு முறை சதுரகிரி சென்று அகஸ்தியரையும் சிவபெருமானையும் வழிபட்டு வந்தார். ஒரு முறை சதுரகிரியில் இருந்த சுனை ஒன்றில் நீராடிவிட்டு ஓம் நமசிவாயா என்று கூறி எழுந்தார். அது மட்டுமன்றி அவரது பேச்சு, நடவடிக்கை, உணவு முறை எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதனால் அவரை சிவசித்தர் என மக்கள் அழைத்தார்கள். அதன் பின் சிவன் அருளால், அம்பிகையின் திருவருளால் ஸ்ரீ மூகாம்பிகை சமேத ஸ்ரீ சொர்ணபுரீஸ்வரர் கோவில் எழுந்தது. அங்கே பகவதியும் ரேணுகா தேவியும் குடிகொண்டார்கள். இந்த ஊர் பொன்னன், அமரன் என்னும் ஆட்சியாளர்களால் நிர்வகிக்கப்பட்டது. அதனால் இந்த ஊர் பொன்னமராவதி என பெயர் பெற்றது. அமர்கண்டன் என்னும் மன்னர் அமைத்த அமர்கண்டன் ஊருணியும் இந்த ஊரிலே உள்ளது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, மண்டைக்காடு, அத்தியூத்து போன்றவர்களில் அமைந்துள்ள பகவதி அம்மன் ஆலயம் போல இங்கும் பகவதி அம்மன் கோவில் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. அமாவாசை தினங்களிலே பகவதிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகளை கண்டு தரிசிப்பதற்கு ஏராளமான பேர் இங்கு வருகிறார்கள். அறிந்தோ அறியாமலோ நாம் செய்யும் பாவங்கள் இந்த பகவதியை வழிபடுவதன் மூலம் நீங்குகிறதாம். வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகள், தமிழ் புத்தாண்டு, ஆடி மாத வழிபாடுகள், தை பொங்கல் போன்றவை இங்கு விழா நாட்கள். 4 கரங்களோடு அம்மனை காண கண் கோடி வேண்டும். அமாவாசை நாளிலே பகல் முழுவதும் ஆலயம் திறந்திருக்கும். நம் பாவங்களை போக்கி, மனோ பயங்களை நீக்கி, பிரச்சனைகளை தீர்த்து வைத்துக்கும் பொன்னமராவதி ஸ்ரீ பகவதி அம்மனை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. பகவத் ஜெய் வித்மகே தத் சக்தி தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத். ஜெய பகவதி தேவி நமோ வரதே. ஓம் சக்தி பராசக்தி.